140 அடி உயர முருகன் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் ஆண்டு விழா இன்று காலை பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பத்துமலையின் கம்பீர அடையாளமான அந்த முருகன் சிலை புனரமைப்புக்கு பிறகு இன்று புத்தாண்டு தினத்தில் மீண்டும் பக்த கோடிகளுக்கு பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. புதுப்பொலிவுடன் சிலை காட்சி தருவதைக் காண மக்கள் அலைக்கடலென திரண்டிருந்தனர். காலை 7 மணிக்கு சிறப்பு ஓமம் மற்றும் பூஜை தொடர்ந்து 8 மணிக்கு பத்துமலை சஷ்டி கவசம் பாராயணம் நடைபெற்றது. 9 மணிக்கு சிறப்பம்சமாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் முருகன் சிலையின் அடியில் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது. பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பாதை வழியாக ஏறிச் சென்று பக்தர்கள் பன்னீர் அபிஷேகமும் செய்தனர். முருகன் சிலைக்கு முருகனுடைய திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது, நடைபெற்றது. ஓமங்கள் வளர்க்கப்பட்டு முதலாக ஓமங்கள் வளர்க்கப்பட்டு பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்து எல்லோருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக பன்னீரிலே அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை நம்முடைய பத்துமலை கவசம் என்ற ஒரு கந்த சஷ்டி கவசம் என்பார்கள். இது பத்துமலை கவசம். அதை நாங்கள் தயார் பண்ணியிருந்தோம். அதனுடைய பாடல்களை ஈப்போவை சேர்ந்த கமலா அவர்கள் பாடினார்கள். பிறகு பிற்பகலில் அதை லான்ச் பண்ணவிருக்கின்றோம். அது